இவ்வளவு திட்டு ஏதாவது உரைக்குதா பாரு. திட்டு ஏன் வாய்தான் வலிக்குது. ஏன் திட்டுறீங்க? பின்ன திட்டா யாரு? முதல்ல பசங்களை திட்டுறத நிறுத்துங்க. எல்லா அப்பாக்களுமே இப்படித்தான். பசங்களை அவங்க போக்குல வளர விடுங்க. கண்டிப்பா நல்லா வருவாங்க. அவர் பெரிய ஐபிஎஸ் ஆனாருன்னா படிக்க வேண்டிய நேரத்துல ஒழுங்கா படிச்சாரு. இவன மாதிரி கண்ட காலி களவாணி பசங்க கூட ஊரை சுத்திக்கிட்டு +2 4 வருஷம் எழுதல. +2ல நான் 4 வருஷம் ஃபெயில். நம்ப முடியலல்ல. எங்க அப்பா போடா ஞான சூன்யம், உனக்கு படிப்பே வராதுன்னு சொல்லி தலையில தண்ணி தெளிச்சு அனுப்பிச்சிட்டாரு. ஆனா எனக்குள்ள ஒரு வெறி வந்துச்சு. படிக்கணும். கஷ்டப்பட்டேன். கண்முழிச்சு படிச்சேன். நல்லா இருக்குடி, நல்லா இருக்கு. நீங்க வாங்கின டிவி தாங்க. நான் டிவியை சொல்ல. உங்க முன்னாடி டிவில பேசுறாரா அவரை பத்தி சொன்னேன். அவங்க அப்பனுக்கு தோட்டம் துறவு இருக்கு, அதை வச்சு படிச்சிருப்பாரு. ஆனா இவ அப்பனுக்கு என்ன இருக்கு? வெறும் ஓட்ட பாத்திர கடை தான். இனிமே அவன் படிப்புக்கு 5 பைசா செலவழிக்க மட்டும் சொல்லிடு. யாரு உங்ககிட்ட கேட்டது? எங்க அப்பா கிட்ட இருந்து. என்னது? 5 நயா பைசா கூட நான் வாங்கினது இல்ல. அப்புறம் எப்படி படிச்சேன்? காலேஜ்ல படிச்சுக்கிட்டே பார்ட் டைம்ல ஆட்டோ ஓட்டினேன். அதுல வர்ற காசுல காலேஜ் ஃபீஸ் கட்டினேன். ஐயோ என்னால முடியல. அவர் சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு? இந்நேரம் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா 4 பிள்ளைங்களை பெத்திருப்ப. நாங்களும் பேரம் பேத்திகளை எதுக்கு கல்யாணத்தை பசங்க மேல திணிக்கிறீங்க? கல்யாணங்கிறது நீங்க நினைக்கிறது நான் நினைக்கிறது இல்ல. கடவுள் நினைக்கணும். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையோட வெற்றிக்கு பின்னாடியும் கண்டிப்பா ஒரு பொண்ணு இருப்பா. என்னோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பொண்ணு இருக்கா. இதோ காயத்ரி. அவளை நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லா நல்ல விஷயங்களும் என் வாழ்க்கையில நடந்துச்சு. இந்த ப்ரோகிராம பார்த்ததுக்கு அப்புறமாவது பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை திட்டாம அவங்க போக்குல வளர விடுவீங்கன்னு நம்புறேன். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி. வணக்கம். ப்ரோகிராம் முடிஞ்சிச்சு. திட்டுற வேலையெல்லாம் விட்டுட்டு எங்க ஆள் படிச்ச காலேஜ்ல சீட் வாங்குற வழியை பாருங்க. நிக்க சொல்லி அவரை. நின்னாச்சு. அவரை மாதிரி ஐபிஎஸ் ஆகுறது இருக்கட்டும், அவரை மாதிரி பிள்ளையார கும்பிடுறது இருக்கட்டும். இந்த வருஷமும் +2ல கோட்டை விட்டாருன்னா மூஞ்சி எங்க கொண்டு வச்சுப்பாங்க. போதும் திரும்ப. கழுத்து வலிக்க போதும். 3 சப்ஜெக்ட்ல பாஸ் பண்ண வச்சுட்டேன். இன்னும் 3 தானே. அதுக்கு ஏன்பா இப்படி 4 வருஷமா இழுத்தடிக்கிற? என்ன நாங்க அடிக்கடி இப்படிதான். கிளம்பு. இன்னும் 2 நாள் ரிசல்ட். இந்த வருஷமும் பாஸ் பண்ணலன்னு வை. உனக்கும் எனக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பு ஊருக்கே தெரியும். ரவி படிக்கலன்னு எவனும் சொல்ல மாட்டான். உனக்கு பவர் இல்லைன்றவாங்க பாத்துக்க. டே ரவி. கணேசா கூப்பிட்டியா? ரவி மாப்ள சுகு அங்க பெரிய பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கான்டா. என்னடா? நீயே வந்து அவன் பண்ற அராலிய பார். எப்படி எல்லாம் இருந்தோம். என்னடா சுகு? சைடு டிஷ்லாம் புதுசா இருக்குது. சைடு டிஷ் ஆடாது. பூச்சி மருது. இது எலி மருதுடா. இது என்ன புதினா சட்னி நினைச்சியா? அரளி வந்து அரைச்சு வச்சிருக்கேன்டா. 2 மிக்ஸ் பண்ணா போட்டு போக வேண்டியதான். இத தானல 3 மணி நேரமா சொல்லிட்டு இருக்க. செஞ்சு காட்டலாம். சும்மா இருக்கனே. அவன வித்தியா காட்டிட்டு இருக்கான். சரிடா மாப்ள, எதுக்கு இந்த முடிவு? தெரியாதலடா. நான் சாந்தி லவ் பண்ற கூட தெரியாதா? தெரியும். அவளுக்கு காலையில 9 மணிக்கு கல்யாணம்டா. அப்படியா? தெரியல மாப்ள. நமக்குலாம் அவங்க அப்பா பத்திரிக்கை வைக்கல. ஆனா அவனுக்கு மட்டும் வச்சிருக்கான் பாத்தியா? நான் போயிட்டா சாந்தி மட்டும் சந்தோஷமா இருப்பாங்க நினைக்கிறியா? அவளை இதே மாதிரி ஏதாச்சும் குடிச்சிட்டு போட்டுட்டு போயிடுவாடா. அப்ப சொர்க்கத்துல தான் கல்யாணம் சொல்லு. இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருந்து என்னடா பிரயோஜனம்? இதே எங்க அப்பா நான் தான் அப்படி விட்டுருப்பாங்களா? ஏய் என்ன இப்போ விஷம் குடிக்கிறாரா? விஷம். நாளைக்கு கல்யாணம் நடக்கும். அவங்க அப்பனே உன் காலில் வந்து விழுந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாப்பிள்ளைன்னு கெஞ்சுவான். எப்படி அப்படி முகூர்த்தத்துக்கு நாளை ஆயிட்டு இருக்கு. மாப்பிள்ளையும் பொண்ணு ரெடி ஆயிட்டாலும் பாருங்க. நாராயணாய நமஹ வாசுதேவாய தீமஹ தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். நம பிரமதபதே. என்ன மாப்பிள்ளை பொண்ணு தூக்கலாமா? பின்ன மாப்பிள்ளையை கூப்பிடுங்க. ஐயோ மாப்பிள்ளை காணுங்க. என்னது மாப்பிள்ளை காணுமாமா? என்னது மாப்பிள்ளை காணுமா? எப்பா நல்லா தேடி பாத்தீங்களாப்பா? அட எல்லா இடத்தையும் தேடாச்சுங்க. மாப்பிள்ளை மண்டபத்துல இல்லீங்க. டேய் இந்த லெட்டரை கொடுத்துட்டேன். யோ நிறுத்திங்க. சண்டை போட்டுக்கிட்டு. அந்த பையன் தான் லெட்டர் கொண்டு வரான். யாரா கொடுத்தா? உங்கள மாதிரி Dress போட்டு வரல அவன் கொடுத்துட்டாரு. மாட்டி விட்டானே. நீ போடா. என்னது மாப்பிள்ளை ஓடி போயிட்டாரா? படிக்கவே இல்ல, அதுக்குள்ள ஓடி போயிட்டாங்க. சரி, இந்த மாதிரி நேரத்துல ஒருத்தன் லெட்டர் கொண்டாந்து கொடுத்தா என்னவா இருக்கும் மேட்ரு? அன்புள்ள அப்பாவிற்கு உங்கள் அருமை மகன் கதிரேசன் எழுதி கொள்வது. நான் கற்பகம் என்ற பெண்ணை காதலித்தேன். அதை பலமுறை உங்களிடம் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் எங்கள் திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. இந்த திருமணத்தில் எனக்கு சற்றும் விருப்பமில்லை. ஆகையால் நான் என் காதலியுடன் இந்த ஊரை விட்டு கண்காணாத இடத்திற்கு செல்கிறேன். என்னை தேட வேண்டாம். கேட்டீங்களா? இந்த மாப்பிள்ளை கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிட்டாரா?
அட பாவீங்களா, யாராவது ஒருத்தர் எட்டி பார்த்துட்டு நான் இருக்கிற இடம் தெரிஞ்சிருமே. ஐயோ நீ சத்தம் போட்ட மாப்பிள்ள ஓடி போயிட்டோம். வாழ்க்கை இந்த மாதிரி ஆகி போச்சு. உனக்கு மயக்கம் வரல? என்ன மயங்கு மயங்கு. ஐயோ கல்யாணம் பொண்ணு மயக்கம் வந்துருச்சு. பிடிங்கம்மா பிடிங்க பிடிங்க. இனிமே இந்த பொண்ணை யாரு கல்யாணம் பண்ணுவா? எப்படியா கட்டுவா? இங்க இருக்கிறவங்க யாரா பெரிய மனசு பண்ணி கல்யாணம் பண்ணதான் உண்டு. அது எப்படிப்பா? கத்திரிக்காய் வர மாதிரி ஒன்னு சொத்தன இன்னும் மாத்துறதுக்கா? அப்படியே நடந்தாலும் அந்த அளவு பெரிய மனுஷன் இங்க யாருக்கு இருக்கு? நடக்காதியா, நடக்காது. ஏன் நடக்காது? நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் கிடையாது, இவர் கல்யாணம் பண்ணிக்குவாரு. சார் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? மூதேவி உடனே ஒத்துக்காத, கொஞ்சம் பில்டப் பண்ணு. என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? திடீர்னு ஒரு பொண்ணு கல்யாணம் என்ன இருக்கு, என்னை தாலி கட்ட சொன்ன எப்படியா? அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது சார். நீ தான் மாப்பிள்ள பில்டப் பண்ண. இங்க பாரியா, கல்யாணம் பண்ணிக்க முடியாது சார். அந்த பொண்ணோட மூஞ்ச பாருங்க சார். நீங்க தான் சார் எப்படியா கல்யாணம் பண்ணிக்கங்க சார். நீங்க மூஞ்சி பாரு, முதுகு பாரு. கல்யாணம் பண்ணிக்க முடியாதியா? தம்பி நானும் பாத்துட்டே இருக்கேன். எவ்வளவு நேரம் நீ வாட்டுக்கு யாரி பேசிட்டு இருக்கா? அந்த தம்பி எவ்வளவு நேரம் கெஞ்சிட்டு இருக்கு. கொஞ்சம் கூட ஈவரக்கெல்லாம் பேசியப்பா. தம்பி இவ்வளவு தூரம் அந்த பொண்ணுக்காக பறிஞ்சு பேசுறீல. நீங்க அவ அண்ணனா? என்ன இப்படி கேட்டு விட்டீங்க? கூட பிறந்தாதா அண்ணனா? ஐயோ குத்துக்கால மாதிரி நிக்கையா. அங்க பாரியா, அந்த தம்பி யாரு வந்த பிள்ளையோ உன் பொண்ணுக்காக போராடிட்டு இருக்காரு. நீ செக்கு மாதிரி நிக்கையா. போய் அந்த பையன் கால விழுந்து உன் பொண்ணுக்கு தாலி கட்ட சொல்லுங்க. இங்க பாரியா பெருசு, கையில விழுந்தாலும் கால் விழுந்தாலும் ஆகற காரியம் இல்ல. அட விடுமா, சும்மா சும்மா வர தொலை பண்றீங்க. அந்த பொண்ணு என்ன நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். அப்படிங்களா? கொசு அடிங்கடா. அவன் தான் ஒத்துக்கிட்டால. ஆமாப்பா, டபுள் ஓகே. ஐயோ காலிங்க. ஐயோ நானேனா மம ஜீவன ஹேதுனா சதமானம் பௌதிதாய புருஷதேந்திரியே ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிஷ்டதே. மாமா எங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. தம்பினால தான் இந்த கல்யாணமே நடந்தது. தம்பி கிட்ட ஆசீர்வாதம். இந்த கல்யாணம் நின்று காரணம் இந்த தம்பி தான். ரொம்ப நல்ல தம்பி, தங்க கம்பி சொல்ல. டேய் ரவி, நீ ஆசைப்பட்டபடி அந்த போலீஸ் ஆஃபீஸர் படித்த காலேஜில் சீட்டு வாங்கி கொடுத்துட்டேன்டா. பணம் வேணும்னா அப்பாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணு, உடனே அனுப்பி வைக்கிறேன். அப்பா நீங்க வேணா திடீர்னு ரொம்ப நல்லவரா மாறிடலாம். அதுக்காக நான் என் கொள்கையெல்லாம் மாற்றிக்க முடியாது. நான் ஆட்டோ ஓட்டி அந்த காசில் தான் படிப்பேன். அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கும், இன்னைக்கு சொன்னதான் என்னைக்கு வேண்டாமா? நீ ஏன் மாப்பிள்ள அழுவுற? ஒரே தட்டுல சாப்பிட்டோம், ஒரே ஸ்கூல்ல படிச்சோம், ஒரே கிளாஸ்ல குடிச்சோம்டா. இப்ப திடீர்னு தனியா விட்டு போறேன் மாப்பிள்ள. நீனு இனிமே நான் என்னடா செய்வேன்? குடிக்கிற தண்ணியை சொல்றான்ப்பா அவன். ஏம்மா நான் பிரிஞ்சு போறது ஃபீல் பண்ணி அழுவுறியாமா? அதெல்லாம் இல்லடா. அதானே பார்த்தேன். வேற என்ன? இந்த வருஷமும் நீ +2ல ஃபெயில் ஆயிட்டா. என் அண்ணன் பொண்ணு அருக்காணி கல்யாணம் பண்ணி வச்சு உன்னை பக்கத்திலேயே வச்சுக்கலாம் பார்த்தேன். என்னது அண்ணன் பொண்ணு அருக்காணியா? உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? இத பாரு, எனக்குன்னு ஒருத்தி இனிமே பிறக்க போறது இல்ல. எப்போ பிறந்தாச்சு. அவ யாரு, எங்க இருக்கா, எப்படி இருக்கா, என்ன ரேஞ்சில இருக்கான்றது எனக்கு தெரியல. மாப்பிள்ள காலேஜ் ஸ்கூல் மாதிரி இழுத்துறாத. போனமா படிச்சமா பாஸ் பண்ணமான்னு இருக்கணும். ஹலோ, ஸ்கூட்டி புக் பண்ணி 1 வாரம் ஆச்சு. நீங்க இன்னும் டெலிவரி பண்ணாம இருக்கீங்க. நான் தான் உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்ணிட்டேன்ல. அப்புறம் ஏன் டிலே பண்றீங்க? இப்போ வரும் அப்போ வரும்னா எப்படி? எனக்கு கரெக்ட் டேட் சொல்லுங்க. சாரி சார். ஏங்க போன் பேசினா உலகத்தையே மறந்துடுவீங்களா? எதிரில யார் வராங்க பார்க்க மாட்டீங்களா? ஏன்டா அவங்கள திட்டுற? பாவம், அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ? மாப்பிள்ள எல்லா சாத்து கூட எடுத்தாச்சு. நீ எதுக்கு பிளாட்ஃபார்ம் சொல்லிட்டு இருக்கற? Thank you. சாரி. பரவாயில்ல. சாரி. பரவாயில்லைங்க, நோ ப்ராப்ளம். சாரிங்க. பரவாயில்லன்னு சொல்றாங்கல்ல, விடு மாப்பிள்ள. வா நம்ம ட்ரெயினை பிடிக்கலாம். என்ன மாப்பிள்ள, இவ ஏன் அவளா இருக்க கூடாது? எவ்வளவு இருக்க கூடாது? அதான்டா ஐயா சக்சஸுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கணும்னு அடிக்கடி சொல்லுவேனே, அவளா. அவ என்கிட்ட இருந்து என்ன? அட என்ன? எதையோ எடுத்துட்டு போன மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்குடா. எடுத்துட்டு போல மாப்பிள்ள, விட்டுட்டு தான் போயிருக்கா. சீ, நீங்களும் சென்னையா? அவளும் சென்னைக்கு தாண்டா வர்றா. வேண்டாம் நீ எல்லாம் ஜாக்கிரதையா பாத்து.
படிக்கிறேன்ல. டேய் ரமேஷ், டிஸ்டர்ப் பண்ணாதடா. என்னடா ஒழுங்கா படி. இப்ப யாரையோ ரமேஷ் நீ யாரா அது? ஓ நான் வந்துருவேன். என் பையன். உன் பையனா? அப்ப அம்மா தெரியாது உனக்கு? அவங்க தான். ஏமா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் கேட்டேன். ஒரு பையன் மட்டும் தானா? சி, ஒரு பையன் ஒரு பொண்ணு, அப்புறம் போதும்னு ஃபேமிலி பிளானிங் பண்ணி. ஆஹா, 10 செகண்ட்ல ஒரு பொண்ணை பார்த்து ஃபேமிலி பிளானிங் வரைக்கும் போயிருக்கிறியே. இதுக்கு மேல நான் இங்க இருந்தா சரிப்பட்டு வராது. நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் ஆபீசர். கிளம்பு கிளம்பு. நீ கிளப்பு. நல்ல லவ்ஸ்டா. சந்திரகுமார் IFS, மாசிலாமணி MBA. நம்மாளு தேவராஜ் IPS போட்டோ வச்ச மாதிரியே பக்கத்துல போலீஸ் ரவி IPS போட்டோ வரும். பரவாயில்லையே, இங்க படிச்சவங்க பெருசா தான் சாதிச்சிருக்கிறாங்க. பா வளையாபதி ஃபர்ஸ்ட் இயர் BCom 2009. இந்த மாதிரி சாதிச்சிட்டு போட்டோ வைக்கிறதுலாம் யூசுவல். போட்டோ வச்சிட்டு சாதிக்கிறது தான் டிஃபரண்ட். ஏதாவது வளையாபதிக்கு எதை செஞ்சாலும் சப்ஜெக்ட் டிஃபரண்டா இருக்கணும். என்னடா இது? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? சிரிக்காதடா, அறிவு கட்ட முட்டாள். இவங்க மத்தியில அவன் போட்டோ வைக்கலாமா? காலேஜுக்கு படிக்க வந்தியா விளையாட வந்தியா? இடியட். என்ன சார் ப்ராப்ளம்? பாருங்க சார், என்ன காரியம் பண்ணிருக்காங்க சார். அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன், பாக்குறதுக்கே ஒரு மார்க்கமா இருக்கான், இவன் அட்மிஷன் பண்ணாதீங்கன்னு. 10 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ள கிளியர் பண்ணல உன் சீட்டை கிழிச்சிடுவேன். ஃபூலிஷ் ஃபெலோ. போ போயிட்டே இரு. திட்னா கோவப்படுறது, துப்புனா இமோஷனல் ஆவறது, இதெல்லாம் யூசுவல். இந்த சிச்சுவேஷன்லயும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதா டிஃபரண்ட். ஏதாவது வளையாபதிக்கு எதை செஞ்சாலும் சப்ஜெக்ட் டிஃபரண்ட். சாப்பிட்றதும் எல்லாரும் மாதிரி யூஸ்வலா வாயில தானா, இல்ல அதுவும் டிஃப்ரெண்டா ஸ்பூன்லியான்னு கேட்டேன். தாரா. எஸ் மேம். அது என்ன தலைமையில? இது என்ன ஸ்டேடியமா? ரிமூவ் த கிளாஸ். இந்த மேடம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க போல தெரியுது, ஆனா சூப்பரா இருக்காங்கல்ல. உமா, உமா, debit what comes in. Excuse me ma'am. உமாவா? Yes ma'am. First day காலேஜுக்கு லேட்டா? இல்ல ma'am, அது வந்து நான் No excuses. This is first and last. உள்ள போ. நீங்கலாம் என்னத்தை படிச்சு கிழிக்க போறீங்களோ? Debit the receiver, credit the giver. Debit all expenses and losses, credit all incomes and gains. Nuisance. எந்த நேரத்துல எதை பண்றதுன்னே தெரியறதில்ல. இப்படி சத்தம் வந்தா எப்படி பாடம் நடத்துறது? ஒண்ணு வேலையை முடிச்சிட்டு காலேஜ் கிடக்கணும், இல்ல காலேஜ் முடிட்டு வேலையை பார்க்கணும். Idiots. இந்த லெக்சரர் இவ்ளோ ரஃபா இருக்காங்க. ஜன்னல் எல்லாம் மூடி வச்சிட்டாங்க. ஒரே புழுக்கமா இருக்கு. கிளாஸ்ல உட்காரவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னங்க பேச்சு? Get up. மேம், என்ன சொன்னாவ? ஜன்னல்ல அடிச்சதுனால காத்தே வரல. ஒரே புழுக்கமா இருக்குன்னு சொல்றா மேம். You sit down. Get up. இவ்வளவு பேருக்கு ஒண்ணும் தெரியல. வந்ததே லேட்டு. உனக்கு மட்டும் புழுக்கம் தெரியுதா? நீ எல்லாம் படிக்கவா வர? காலேஜுக்கு வந்தது 4 நாள் ஒரு பையனை பிடிக்கணும், தியேட்டருக்கு போகணும், பீச்சுக்கு போகணும், டேட்டிங் போகணும். யூ வாண்ட் என்ஜாய் யுவர் லைஃப். இதானே உன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட லைஃபை? ரொம்ப புழுக்கமா இருந்தா வெளியே போ, அங்க நல்லா காத்து வரும். சாரி மேம். Sit down. Now we see the first rule in accounts. Debit the receiver, credit the giver. It tells about போட்டு வச்சுக்கிறீங்க. ஏய், இதெல்லாம் தூக்கி அங்க அடுக்குங்கடா. சரணா. அண்ணா. என்ன தம்பி? இன்னைக்கு தான் முத காலேஜ் திறந்திருக்காங்க. நீங்க வேலை செய்யற சத்தத்துல பாடத்தை கவனிக்க முடியல. ஒரு 2 மணி நேரம் வேலையை ஸ்டாப் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ண்ணே. 2 மணி நேரமா? சரி, பரவாயில்ல தம்பி. ஏய், எல்லாம் ஏந்திருப்பா, சாயங்காலம் வந்து வேலை பார்த்துக்கலாம். தேங்க்ஸ்ண்ணே. இதுக்கு போய் எதுக்கு தம்பி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கினே? கரும, அந்த படிப்பு வராதனால தான் இந்த வெயில் நின்று இந்த பாடுபடுறோம். நாளை மறுநாள் எங்க பசங்களுக்கு தான் வந்து படிக்கணும். அவங்களாம் படிப்பறிவு இல்லாதவங்க, அன்பா சொன்னா கேட்டுக்கிறாங்க. நம்மளாம் நிறைய படிச்சிருக்கோம், ஆனால் அடுத்தவங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ தான் இந்த பொண்ணை பார்த்தீங்க, அதுக்குள்ளே நீங்களே முடிவு பண்ணிவிட்டு பாய் ஃப்ரெண்டோட பீச்சுக்கு போனியா, பார்க்குக்கு போனியா, தியேட்டருக்கு போனியா, டேட்டிங் போனியான்னு கேட்குறீங்க. இன்றைக்கி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணுறது பெரிய விஷயமே இல்லை மேடம். ஆனால் நீங்கள் 1990 இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. இதே காலேஜில் படித்த பாரதிங்கிற ஸ்டூடெண்ட்டை நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. அப்போ நீங்கள் பார்க்கு, பீச்சு, தியேட்டருக்கெலாம் போலியா? நீங்களும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்ததாக லெக்சரராக இருக்கீங்கன்றது மறந்துடாதீங்க. இனிமேலாவது அடுத்தவங்க மனசு கஷ்டப்படாமல் பேசுங்க. இந்த தெருவில் தாண்டா ஏதோ உமா கேப்ஸ்னு ஏதோ போர்டு இருக்குன்னு சொன்னா. ஏன்பா, நல்லா பழகின ஃபிகருங்களே கரெக்டான அட்ரஸை கொடுக்க மாட்டாளுங்க. இந்த உமாவை நேத்து தான் நம்ம பார்த்தோம். வேர் இஸ் த உமா கேப்ஸ்? வேர் இஸ் உமா கேப்ஸ்? உமா இல்லம் இதா வா. உமா சொன்ன மாதிரி ஏகப்பட்ட வண்டிங்க இருக்குதே சார். மெதுவாடா,
சார் ஹஸ்கி வாய்ஸ்ல கூப்பிட சொன்னேன், பிச்சைக்காரன் நினைச்சு தட்டோட வர்றான். குடுங்க சார், குடுங்க. என்ன அங்க வச்சு தனியா தீங்க போறானா? கா 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 காக்காய். யாருப்பா, என்ன வேணும் உங்களுக்கு? சார் நாங்க உமாவோட காலேஜில் படிக்கிறோம். ஆமா சொன்னா, கொஞ்சம் இருங்க, அதை வந்துடுறேன். பாத்தியாப்பா, காக்காய்க்கு 2 இட்லி, முந்திரி பருப்போட பொங்கல், வடை. காக்கா என்ன கம்ப்ளைண்ட் பண்ண போது? என்ன மீனாட்சி, இன்னைக்கு அதுக்குள்ள வடையை சாப்பிட்டுட்டேன்? என்ன காக்காய மீனாட்சின்னு பேர் சொல்லி கூப்பிடுறான்? ரொம்ப டேஸ்டா இருந்ததோ? என்னப்பா காக்கா நம்மள கூப்பிடுது? நம்மளே இல்லடா, வண்ண. நீ 2 வடை வேணா கொண்டு வரட்டுமா? எதுக்கு? அதையும் இந்த திருட்டு நான் எடுத்து திங்கிறதுக்கா? என்னப்பா காக்கா போட்டெல்லாம் குடுக்குது? ஏண்டா என் மீனாட்சி வச்சு இந்த வடையை எடுத்து திரும்பிட்ட நீ? இருங்க சார், உங்களுக்கு காக்காக்கு இப்படி ஒரு கம்யூனிகேஷன் இருக்கதே எனக்கு தெரியாது சார். சார் குடுங்க சார். தண்ணி வடையை தின்னது பத்தாதுன்னு தண்ணி எப்படி குடிக்கிற நீ? உமா சொல்லுமா, என்னாச்சு? மா, மீனாட்சி வச்சு இந்த வடையை எடுத்து தின்னுட்டாமா இந்த பையன். ஏண்டா போய் அதுல கை வச்ச? அம்மாவாசையானா அப்பா அவர் கையிலே சமைச்சு எங்க அம்மாவுக்கு படையல் போடுவாரு. காக்கா வந்து சாப்பிட்டா எங்க அம்மாவே வந்து சாப்பிடுறத அவர் நம்பிட்டு இருக்காரு. அடிக்காம விட மாட்டமா? விடுங்கப்பா, தெரியாம தானே செஞ்சா. 2 பேரும் உள்ள வாங்க. இந்தாப்பா, ஆட்டோ ஓட்டிக்கிட்டே காலேஜில் படிக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தை என் மக சொன்னா. காசு பணம் எனக்கு முக்கியம் இல்லப்பா, எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. சார் நான் படிக்க வந்திருக்கிறேன் சார், பிரச்சனைகள்லாம் போக மாட்டேன் சார். கண்டிஷன்லாம் நிறைய இருக்கு தம்பி. டெய்லி என்ன இங்க இருந்து காலேஜ் கூட்டி போணும், காலேஜ் விட்டா வீட்டை டிராப் பண்ணணும். என்னது? அவ அப்படித்தான் தம்பி, நீ போயிட்டு வா. வரேன் சார். என்னப்பா ஜாங்கிரி எல்லாம் கொடுத்து அசத்துற? என் நண்பன் ஆட்டோ ஓட்ட போறான். ஆட்டோ தானே ஓட்ட போறான், என்னமோ பிளேன் ஓட்ட போற மாதிரி பில்டப் கொடுத்துட்டு இருக்க. டேய் ஓசி பேப்பர் எந்திரி. அவன் ஒன்னும் சவாரிக்கா ஓட்டல, வாழ்க்கையில சாதிக்கணும்ன்றதுக்காக ஓட்டுறான். நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. பிரதர், வலது கால் எடுத்து வச்சு வெளியே வா. நீ போல. என் நண்பனை பத்தி உங்களுக்கு தெரியாது. என்ன ஏத்தாம போவே மாட்டான். போயிடுச்சே. உனக்காக நான் இவ்வளவு பில்டப் பண்ணா நீ பாட்டுக்கு என்ன விட்டு போற? இல்ல பிரதர், அவர் படிச்ச காலேஜ்லயே சேர்ந்தாச்சு, அவர் மாதிரி ஆட்டோவும் ஓட்டியாச்சு. அவரை பார்த்து ஒரு ஆசீர்வாதம் வாங்க வேணாமா? யாரு? தேவராஜ் ஐபிஎஸ். ஏற்றினாளே என் நெஞ்சில் வாங்க வாங்க, எப்போ வந்தீங்க? இவ்வளவு சீக்கிரம் வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. வாங்க வாங்க, வண்டியில இருங்க. யாருங்க நீங்க? யாரா? என்ன தெரியல? தெரியல. நல்லா பாருங்க. தெரியலங்க. தூத்துக்குடியில சாத்துக்குடிங்க. சாத்துக்குடியா? ஆனா என்னங்க நீங்க சரியான டியூப் லைட்டா இருக்கிறீங்க. தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷன்ல நீங்க சாத்துக்குடி வாங்கிட்டு எதிர்க்க வரும்போது 2 பேரும் டமால் இடிச்சுக்கிட்டுமே. நீங்க கூட ட்ரெயின்ல வராம பாட்டி வந்தாங்களே. நீங்களா? அன்னைக்கு வேற மாதிரி இருந்தீங்க. ஆட்டோ டிரைவரா நீங்க? அது எங்க மூஞ்ச அப்படி வச்சுக்கிட்டு ஆட்டோ டிரைவரான்னு கேக்குறீங்க? ஆட்டோ டிரைவர்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? ஆட்டோ ஓட்டி பெரிய ஆளானவங்க சரித்திரம் நிறைய இருக்கு. ஏன் நம்ம அப்துல் கலாமே. அப்துல் கலாம் ஆட்டோ ஓட்டுனாரா? இல்லைங்க, ஆட்டோல காலேஜ் போனார்னு சொல்ல வந்தேன். ஏங்க சும்மா இங்க நிக்கிறீங்க? பஸ்ல நீங்க வராதுங்க. ஏறுங்க ஏறுங்க. ஹலோ, நான் தாண்டி சுசி. ஹாய் சுசி. ஏங்க ஒரு நிமிஷங்க, உங்க பேர் சுசியாங்க? ஃபுல் நேமுங்க? சுசிலா. நைஸ் நேமுங்க. பேசுங்க பேசுங்க. சொல்லுடி. அது தொலைச்சு போன வளையல் கிடைச்சதா? இல்லடி, ஆனா அந்த வளையல் எடுத்தவன மட்டும் சொல்ல விட மாட்டேன். இன்னும் ஒரு வாரத்துல பாரு ரத்தம் வாந்தி வந்து என்ன ஆக போறான்னு. ஆமாண்டி, முட்டை மந்திரிச்சு வச்சிருக்க. முட்டை. வன்மனை திருப்பி கூப்பிடு. என்னங்க நீங்க பார்த்தா காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கீங்க, இப்படி சூனியக்காரி மாதிரி முட்டையெல்லாம் மந்திரிச்சு வச்சிருக்கேன்றீங்க? பின்ன 2.5 சவரன் வளையலாச்சே, அப்படியே சும்மா விட முடியுமா? இருந்துட்டு போட்டோம். எடுத்தவன் நிலைமை என்னவோ, அவனா எடுத்தானோ இல்ல அதுவா வந்துருச்சோ? அதுவா எப்படி வரும்? வருங்க, சம்டைம்ஸ் வரும். அதுக்காக இப்படி முட்டையெல்லாம மந்திரிச்சு வைக்கிறது? ஒருவேளை அவன் ஞாபகார்த்தமா கூட எடுத்து வச்சிருக்கலாம் இல்லையா? ஞாபகார்த்தமாவா? அதாங்க, இந்த தலையில போடுற ஸ்லைடு பின்னு, சப்பி போட்ட ஐஸ் குச்சி, சாப்பிட்டு போட்ட சாக்லேட் பேப்பர், இதெல்லாம் புக்குக்குள்ள வச்சுக்கிறது இல்லையா? அதுக்கு ஏன் 2 சவரன் வளையல கிடைச்சது? ஏங்க நீங்க நினைக்கிற மாதிரி ஷாஜஹான் நினைச்சிருந்தா எனக்கு தாஜ்மஹாலே கிடையாதுங்க. எதுக்கு சம்பந்தம் இல்லாம ஷாஜகானை கூப்பிடுறீங்க? இல்லங்க, ஃபீலிங்ஸுக்கு விலையே இல்லைன்னு சொல்லுவாங்க. இனிமே அந்த கேரக்டர் திட்டாதீங்க. ஃபீலிங்ஸா? திட்ட மாட்டீங்களா? ஓகே. இந்த வீடுதான்.
ஐயோ எதுக்குங்க நமக்குள்ள? என்ன நமக்குள்ள? நமக்குள்ளனா நமக்குள்ள. இந்தாங்க. எப்போ புரிய போதும்? ஒண்ணும் இல்ல போங்க. நீங்க எதுக்கு வரீங்க? சும்மா வழி அனுப்பலாமேன்டா. இது ஏன் வீடு தான், எனக்கு வழி தெரியும். நீங்க போங்க. பாட்டி. ரவி பாட்டி அன்னைக்கு ட்ரெயின்ல பார்த்ததோட சரி, நான் தான் அட்ரஸ் கொடுத்துட்டு வந்தேனே வீட்டுக்கு வர்றது. அட்ரஸ் தொலைச்சிட்டேன் பாட்டி. சரி சரி, வீட்டுக்கு வந்துட்டு வாசல்லயே நிக்கிறியே, உள்ள வா. வா வா வா. என்னம்மா நீ வெளியில நிக்கிற? உள்ள வா. வாங்க, நம்ம வீடு தான். இரு உன்னை கவனிச்சுக்கிறேன். முதல்ல வீட்டுக்கு வந்திருக்க, என்ன சாப்பிடுற? நல்ல காஃபி டீ? இல்ல அந்த பழக்கம்லாம் இல்ல பாட்டி. இந்த காலத்துல இப்படி ஒரு புள்ளையா? பாட்டி இந்த பூஸ்ட் ஹார்லிக்ஸ் ஓவல் இந்த மாதிரி வஸ்து ஏதாவது கிடைக்குமா? அப்படி வரியா? உனக்கு கேள்வி. நான் தூத்துக்குடியில இருந்து தூங்காம வரேன், என்ன விட்டுட்டு ஒரு ஆட்டோ டிரைவரை போய் உள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு நீ உட்கார்றா. டீ வேணுமா காஃபி வேணுமா ஓவல் வேணுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. உனக்கு வேணா இவன் ஆட்டோ டிரைவரா இருக்கலாம், எனக்கு இவன் கடவுள். கடவுள் மாதிரி நல்லா இருப்பா. நீ பாட்டுக்கு என்ன தூத்துக்குடியில ட்ரெயின் ஏத்தி விட்டு போயிட்ட. ராத்திரி 12 மணி ஹார்ட் அட்டாக். இந்த தம்பி தான் அங்க ஓடி இங்க ஓடி எங்க இருந்த ஒரு டாக்டரை கூட்டிட்டு வந்து என் உயிரையே காப்பாத்தினான். அந்த நல்ல காரியத்தை பண்ணவன் நீதானா? நீங்க பேசிட்டே இருங்க, நான் போய் பூஸ்ட் எடுத்துட்டு வரேன். அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு? இல்ல லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஃபியூச்சர் பிளான்ஸ்லாம் என்ன? லவ் மேரேஜா அரேஞ்ச்டு மேரேஜா? ஹலோ இல்லங்க பாட்டி தானே பேசிட்டு இருக்க சொன்னாங்க. வேணானா சொல்லுங்க, நானே பேசிக்கிறேன். என்னடா அது? அப்பால இருந்து அதுவா பாட்டி? இவ்வளோ பெருசா இருந்த ஜனங்க மனசு சுருங்கி 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 இத்தனூண்டு ஆகி போச்சு பாட்டி. அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நீ எதுக்குடா இதெல்லாம் ஃபீல் பண்ற? பூஸ்ட் குடி. கையெல்லாம் கொஞ்சம் கிரீஸா இருக்கு பாட்டி. இது உன் வீடு, உள்ள வாஷ் பேசின் இருக்கு, போய் கை கால் மூஞ்சி எல்லாம் அலம்பிட்டு வா. ஓ நம்ம வீடு. கொண்டா கொண்டா கொண்டா, நான் வச்சுக்கிறேன். தம்பி போன் அடிக்குது பாரு. ஸ்பீக்கர் ஆன் பண்ணுங்க பாட்டி. ஸ்பீக்கரா? அது எங்க இருக்கு? எனக்கு தெரியும் பாட்டி. டேய் மாப்ள சுகுடா. டேய் சுகு. என்னடா மாப்ள ஃப்ரெண்ட் போன்ல இருந்து ஒரு போன் கூட காணோம். இந்த காலேஜ்ல சேரது ஹாஸ்டல்ல சேரதுன்னு கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். சரி அதை விடு. அந்த சாத்துக்குடி பாத்தியா? அதுதான்டா மாப்ள. தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷன் இடிச்சியே அந்த ஃபிகர். என்னடா மாப்ள நான் பேசிட்டே இருக்கேன். என்ன அவன் கூட தூத்துக்குடிங்கற சாத்துக்குடிங்கற ஃபிகர் அது ஒண்ணு இல்லங்க. சென்னையில சாத்துக்குடி என்ன விலைன்னு கேக்குறாங்க. அவ கையில இருந்து 2.5 சவரன் வளையல் உருவினியே. அதுக்கா உன்கிட்ட சொல்றேன் என்ன? கல்யாணம் நல்லபடியா நடந்தா குலதெய்வத்துக்கு கடா வெட்டறத உன் தங்கச்சி வேண்டி இருக்கா. வெட்லினா தெய்வ குத்தாயிரும். வளையல் வித்து பணத்தை 10,000 அனுப்பிச்சிடுவான். பாட்டி ட்ரெயின்ல இருந்து இறக்கி விடும்போது கையோட வந்துருச்சு. அதான் ஞாபகார்த்தமா வச்சிருக்கேன். என்ன அப்படி பார்க்க வேணாம் சொல்லுங்க பாட்டி. திருடனா இருந்தா எடுத்த நிமிஷத்துலேயே ஒன்று வச்சிருப்பான், இல்லைன்னா வித்திருப்பான். இப்படி இதயத்துக்கு பக்கத்தில் வச்சிருக்க மாட்டான். ஐ மீன் பாக்கெட்டை சொன்னேன். இந்தாங்க பாட்டி. நான் வரேன் பாட்டி. வாப்பா. வரேங்க. டேய் ரவி. அதான் வளையல கொடுத்துட்டேனே பாட்டி. வளையல கொடுத்துட்டேன், டபரா செட் எடுத்துட்டு போறியடா. சாரி பாட்டி. ஓ எலும்பு பல்லுக்கு நல்லது. சாப்பிடு. என்னையா இது இப்படி கோழி கிண்டுற மாதிரி கிண்டிட்டு இருக்க? ஐயோ எல்லாத்தையும் இவன் தான் திங்கறானா? ஆமா பாட்டி. என்னையா நீ சாப்பிடுற? இந்தா நல்லா சாப்பிடு. அடடடே நீ எப்பமா வந்த? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. வாங்க சாப்பிடுவோம். வேணாங்க நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இந்தா பாட்டி என்ன கொஞ்சம் உள்ள வரியா? பாடு கூப்பிடுவாங்களே போயிட்டு வாங்க. சரி சரி போயிட்டு வந்துடுறேன். பாடு வரும்போது அந்த நண்டு குழம்பு. குழம்பு. ஏய் என்னம்மா? என்னம்மா இப்படி தலைவல இர போட்டு விருந்து வச்சிருக்க? என்ன மாப்பிளைய போறேனா? சோ நல்ல பையம்மா. பாரு பாட்டி ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க.
உனக்கு தான் அறிவில்ல, அவனுக்கு கூட அறிவில்ல. எப்படி வெட்டி வீசிக்கிட்டு இருக்கான் பாரு. மெதுவா பேசுமா, அவன் காதுல விழுந்துற போது. கேட்கணும் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன பயமா? அப்போ அது உரைக்குதானே பாப்போம். ஐயோ பாவம், சாப்பிட்டுட்டு இருந்த புள்ளைய பாதியிலே எழுப்பிட்டியம்மா. அவன் கண்ணெல்லாம் கலங்குது. அவ பேசுனது ஒண்ணு மனசுல வச்சுக்காதப்பா, அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. பாரு புள்ள கண்ணுல எப்படி தண்ணியா கொட்டுதுன்னு. பின்ன தண்ணி கொட்டாம குழம்புல கொஞ்ச நெஞ்ச காரமா போட்டு வச்சிருக்கீங்க. குடிக்க தண்ணி கூட வைக்காம வெட்டி எங்கன்னு பேச்சு தள்ளுங்க. பாட்டி தண்ணி எங்க இருக்கு? பாட்டி தண்ணி கொடுங்க, தண்ணி கொடுங்க. ஐயோ தண்ணி தண்ணி கொடுங்க பாட்டி, தண்ணி தண்ணி. சுஷீலா வாங்க. என்ன பாட்டி? வாங்க காமிக்கிறேன். என்ன விஷயம்னு சொல்லு. பாருங்க. பாட்டி என் ஸ்கூட்டி. உன் ஸ்கூட்டியே தான். எப்படி பாட்டி? நீ உள்ள ஒருத்தனை திட்டினேல்ல, அவன் தான் கொண்டாந்து கொடுத்தான். நீ அவனை நம்பல, நான் நம்பினேன். நம்பர் கேட்டான், கொடுத்தேன். கொண்டு கொடுத்துட்டான் பாரு. இவ்வளவு பெரிய உபகாரம் பண்ணவனாச்சேன்னு கூப்பிட்டு ஒருவேளை சாப்பாடு போட்டா அதை கெடுத்துட்டியம்மா நீ. எனக்கு எப்படி தெரியும் பாட்டி? நீ சொல்ல வேண்டியதானே. நீ சொல்ல விட்டாதானே. எப்படி யாரை பிடிச்சி எங்க தட்டி எப்படி வாங்குறதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா உள்ள போடுறது போலீஸ் பிளட். எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாட்டி நான் கிளம்பிட்டேன். சரி சரி, அடிக்கடி வீட்டுக்கு வாப்பா. பால் அடுப்புல வச்சுட்டேன். போங்க, கிளம்புறேங்க. சரிங்க. என்னங்க இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கேன், வேற எதுவும் இல்லையா? ஐயோ, காசு ஏதாவது வேணுமா? இது காசா? என்னங்க இவ்வளோ கேவலமா நினைச்சிட்டீங்க? வேறங்க வேற வேற என்ன? உள்ளேருந்து ஒன்று வருமே. உள்ளேருந்து உள்ள இருந்தா வரும் வரும், ட்ரை பண்ணுங்க, வரும் உள்ளேருந்து. ஐயோ அதுவா? தேங்க்ஸுங்க. சுத்தம் இதுதான் உள்ளேருந்து வர்றத. தேங்க்யூ வெரி மச். இது போதுங்க, 6 மாசத்துக்கு தாங்கும். அப்படியே ஓடி வந்து இச்சு 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 இச்சுன்னு முத்தம் கொடுத்துட்டா. உனக்கா பிரதர்? ஸ்கூட்டிக்கு. ஏய், ஆனா அவ எனக்கே கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அது மட்டுமா, லபுக்குன்னு கையை பிடிச்சிங்கன்னு தேங்க்ஸு தேங்க்ஸ்னு கையை விடவே இல்லை. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா பிரதர்? இந்த காலத்துல கர்ச்சீஃபை கண்டுபிடிச்சு கொடுத்தாலே ஐ லவ் யூன்றாளுங்க. நீ ஸ்கூட்டியே கண்டுபிடிச்சு கொடுத்துருக்க. இதே இடத்துக்கு உன்னை தேடி வந்து ஸ்கூட்டி கொடுத்த கிஸ்ஸ உன் லிப்ல கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. என்னாச்சு? சொன்ன மாதிரி அவளே வந்துட்டா. நீ வேணா பாரு, உன் கிட்ட வந்து தனியா பேசணும்பா. அது வரைக்கும் நீ கெத்த மெயின்டைன் பண்ணிக்க. கெத்து 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 வா. சூப்பர் சூப்பர். மெயின்டைன் பண்ணு. வாங்க. ஏய், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அதான் தனியா பேசணும்ன்றாங்கல்ல, போ. என்ன போய் பெருசுங்க லெவல்ல ஆகிட்டு போயிட்டான். வாங்க வாங்க. இங்க தான் நிறைய பேர் தனியா பேசுவாங்க. சொல்லுங்க. அது வந்து எனக்கு தெரியும், கஷ்டமா தான் இருக்கும். இந்த மாதிரி மேட்டர்லாம் ஒரு ஆம்பளை சொல்றது வேற, ஒரு பொம்பளை சொல்றது வேற. அதான் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. என்னங்க ஆரம்பிக்கிறது? அதான் முடிஞ்சே போச்சே. சொல்லுங்க. இல்லைங்க, அது வந்து எப்படி? என்னங்க இன்னும் எவ்வளவு நாள் தாங்க மறைச்சு வைக்க போறீங்க? சும்மா சொல்லுங்க. சரி சொல்லிடுறேன். அவ என் ஃப்ரெண்டு. இருந்துட்டு போட்டுங்க. அவ பேரு கீதா. நல்ல பேருங்க, வச்சுட்டு போட்டோம். நீங்க நம்ம மேட்டருக்கு வாங்க. அது அது ஒண்ணு இல்லைங்க. என் ஸ்கூட்டி காணாம போன மாதிரி நேத்து அவ ஸ்கூட்டியும் காணாம போயிடுச்சு. என் ஸ்கூட்டியை நீங்க எப்படி கண்டுபிடிச்சிங்களோ அதே மாதிரி அவ ஸ்கூட்டியும் கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. அதாங்க மேட்ரு. என்னது, ஸ்கூட்டியா காணுமா? கண்டுபிடிச்சு கொடுக்கணுமா? இதுக்கு நான் இவ்வளவு பில்டப்பா? கைய கால வச்சு சும்மா இருக்க மாட்டியா? என்னன்னு தெரியலையா? இங்க பார், காலால நோண்டி நோண்டி பைப் பிடிச்சி தண்ணி வர வச்சிருக்கேன்.
சாரிண்ணே. என்னத்த சாரி? என்னங்க ஸ்கூட்டியை காணோன்ட்டீங்க? நான் என்னமோ நினைச்சேங்க. என்ன நினைச்சீங்க? ஏய் ரவி, ஃப்ரெண்டு உமா. கடைசியா ஏஞ்சல காலேஜ்க்கு கூட்டிட்டு வந்துட்ட. ஏஞ்சலா? ஆமாங்க, நீங்க தான் இவ ஏஞ்சல். லவ்னா லவ், உங்க வீட்டு லவ்ல எங்க வீட்டு லவ்ல கண்ணா பின்னாடி லவ் உங்க மேல. லவ்வா? ஏன்டா வாள கோச்சிட்டு போறா? போடி. ஏய் சாரிடா, கோச்சுக்காத. பின்ன கோச்சுக்காம அவ ஸ்கூட்டியை காணோன்னு சொல்ல வந்தா, அவகிட்ட போய் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டியா? அன்னைக்கு என்ன ரூட் கிளியர்னு சொன்ன? எல்லாம் ஒரு நம்பிக்கையில சொல்றதுதான், இனிமே கிளியரே ஆகாது. இருடா, பொண்ணுங்க சைக்காலஜிலாம் நமக்கு தெரியும். அவ ஒன்னதான் பாக்கணும்னு வந்தா, ஸ்கூட்டி காணோம்னு சொன்னதெல்லாம் ஒரு காரணம். என்னடி சொல்ற? அவ காம்பவுண்ட் தாண்டறதுக்குள்ள உன்னை பார்க்கலன்னா பாரு. பாத்துட்டானா? லவ் லவ்னு அர்த்தம். அப்படியா? ஏய் பாத்துட்டாடி. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டறதுக்கு கார்ப்பரேஷன்ல பெர்மிஷன் வாங்குறது பெருசு இல்ல சார். அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிருக்கணும் சார். அப்படி சொல்லாதீங்க சார். ஏய் இவனை தூக்கி வெளிய போடுங்கடா. போய் துபாயில போய் திரும்ப அப்படி சொல்லாதீங்க சார். பேர்ல எஃப்ஐஆர் போடுங்க சார். சார் வா பாத்தியா, என் கையால என்கவுண்டர்ல சாக வேண்டியவன் வேதநாயகம் கால்ல போய் விழுந்தா இப்ப ஏன் எதிரில வந்து தைரியமா நிக்கிறான். அவரு மேல எஃப்ஐஆர் போடணுமா? ஏண்டா முடியும்? முடியுமே. எப்படி? நீ ஜேம்ஸ்ல? ஜேம்ஸே தான். நீ இங்க ஸ்பிரிட்டை இங்க இருந்து லாரியில ஆந்திராவுக்கு கடத்திட்டு போயிட்டு இருந்தான். அதான் அள்ளிக்கிட்டு வந்துட்டேன். கடத்தின லாரி வெளியே நிக்குது, டிரைவர் உள்ள இருக்கிறான். இப்ப எஃப்ஐஆர் போடலாம்ல? எங்க வந்து என்ன பேசுற? இரு வெடிக்காததை ஏன்டா வெடுக்குன்னு எடுத்துக்கிட்டு? அங்க அடிக்குது பாரு, அது எடு. ஹலோ நான் ஜானு பேசுறேங்க. ஜானு நாலஞ்சு பேர் கடத்தி கொண்டு ஜானு. ஓன் ஜானு தான். மதுரைக்கு டூர் போனவே எப்படி அங்க இருக்கான்னு பாக்குறியா? தூக்கிட்டானுங்கம்மா நம்ம தூத்துக்குடி பசங்க. ரொம்ப மோசமானவனுங்க. கோடுனா ரோடு தான். தம்பி, நம்ம பசங்க எத்தனை பேருன்னு சொன்னீங்க? 6 பேர் சார். உங்க ஜானுன்னு வேற சொல்ற. 6 பசங்க ஒரு பொண்ணு. போட்டா என்ன ஆகும்? போட்டா என்ன ஆகும்னு சொல்றேன். எஃப்ஐஆர் எடுத்துப்பாயா? எஸ் சார். சார் எஃப்ஐஆர் ரெடி. எஃப்ஐஆர். யோ வேதநாயகத்து மேல எப்படியா என்ன எழுதுறதுன்னு தெரியலையா? வேதநாயக மினரல்ஸ்ல இருந்து TN28AB3513ன்ற லாரியில 600 கேன் மினரல் வாட்டர்னு சொல்லிட்டு பச்சை சாராயத்தை ஆந்திராவுக்கு கடத்தினாங்க. அத கடமை உணர்ச்சி தவறாத அசிஸ்டன்ட் கமிஷனர் கட்டபொம்மன் செக் போஸ்ட்ல வண்டியை மடக்கினாரு. நான் மடக்கினா அந்த டிரைவர் வாக்குமூலம் கொடுத்துட்டான். இவ்வளவுக்கும் காரணம் வேதநாயகம்னு சொல்லேண்டா. ஆமா சார், அவர் சொல்றதெல்லாம் உண்மைதான் சார். அப்புறம் என்ன, கையெழுத்து போடுங்க. எப்படியா நீ போட மாட்டிய? ஏய் மாப்பிள, முடிச்சிருக்கடா. இதெல்லாம் ஆவற மாதிரி தெரியல. போடு. எக்கு தப்பா எதுவும் பண்ணணும்னு நினைக்காத. இன்னும் 2 நாளைக்கு நம்ம பசங்க கஸ்டடியில தான் இருக்கும். ஜானு போயா. கட்டபொம்மன் சார், பட்டைய கிளப்பிட்டீங்க சார். என்னால நம்பவே முடியல சார். ஆக்சுவலி வேதநாயகத்தோட எடுப்பு அப்படின்னு உங்களை சொல்றாங்களே சார், அது இல்லன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்களா சார்? எப்படி சார் அந்த தைரியம் உங்களுக்கு வந்துச்சு? எதுவும் பண்ணலையா? இந்த அடக்கம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது சார். எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே பண்ணலன்னு சொல்றீங்க பாருங்க. இதையே மெயின் டாபிக்கா வச்சு எழுதுறேன். எப்போதும் கிரைம் மாதிரி ஒரு உருன்னு போஸ் கொடுப்பீங்களா? அது வேணாம். நல்லா சிரிச்ச மேனிக்கு ஒரு போஸ் இருந்தா கொடுங்க. எடியா